இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்க்கும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கும் உள்ள வித்தியாசங்கள் என்னென்ன. இதை முடிக்கும்பொழுது இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசங்கள் முடிக்கும்பொழுது நீங்கள் என்ன தெரிஞ்சுக்குவீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கும் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்க்கும் உள்ள வித்தியாசங்கள் என்னென்னன்றதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட முக்கியத்துவம் என்ன, எதனால் நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணணுன்றதையும் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. சரி, உங்களுக்கு நிறைய பேருக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட டெஃபினிஷன் தெரிஞ்சிருக்கும். அது என்னன்னா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ன்றது இன்டர்நெட் மூலமா எலக்ட்ரானிக்ஸ் டிவைசஸ்னா லேப்டாப், கம்ப்யூட்டர், டேப்லெட், மொபைல் ஃபோன்ஸ் இந்த மாதிரியான எலக்ட்ரானிக்ஸ் டிவைசஸ்க்கு இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி நம்ம விளம்பரம் கொடுக்கறதுக்கு பேரு தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இதுவே ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்னா என்னன்னா, காலங்காலமாக கம்பெனிஸ் விளம்பரம் கொடுத்துன்னு வர வழிமுறைகள் தான் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங். ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்கில் என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா பிரிண்டிங் மீடியா, ப்ராட்காஸ்டிங், டெலிமார்க்கெட்டிங், கடைசியாக டைரக்ட் மெயில்ஸ். இதெல்லாம் என்னென்னன்றதை நீங்கள் ஸ்க்ரீனில் பாருங்கள். அடுத்தது, இப்போ காலகட்டத்தில் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்கும் யூஸ் பண்ணுறாங்க, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கும் யூஸ் பண்ணுறாங்க. சில பேர் ரெண்டுத்தையுமே யூஸ் பண்ணுறாங்க. இது எதை வச்சு அவங்க ரெண்டுத்தையுமே டிசைட் பண்ணுறாங்கன்றதுக்கு டிசைடிங் ஃபேக்டர்ஸ் ஒரு சிலது இருக்குது. அது என்னென்ன டிசைடிங் ஃபேக்டர்ஸ்ன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது ரெண்டுத்திலுமே ஒரு சில கம்பெனிஸ் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது தான் அதிகரிச்சுன்னு வருது. அது எதனால் அதிகரிக்குதுன்றதெல்லாம் நான் போன வீடியோக்கள்லே சொல்லியிருப்பேன். பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்துக்குங்க. இதில் இது ரெண்டுத்திலையுமே அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன கிரைட்டீரியா கம்பெனிஸ் ஃபாலோ பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, டைப் ஆஃப் ப்ராடக்ட், என்ன மாதிரி ப்ராடக்டை விற்கிறாங்க, என்ன மாதிரி ரிசோர்ஸ் அவங்ககிட்ட இருக்கு, ஸ்கில்ஸை பொறுத்து, அதே மாதிரி என்ன மாதிரி ஆடியன்ஸுக்கு நம்ம பொருள் விற்க போகிறோன்றதையும் பொறுத்து தான் அவங்க இது ரெண்டுத்துல எதை டிசைட் பண்ணலாம், இல்லை ரெண்டுத்தையுமே சேர்த்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணலாமான்றத முடிவெடுக்கிறாங்க. அடுத்து, இப்போ நம்ம ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்கும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கும் கம்பேர் பண்ணலாம். அப்படி கம்பேர் பண்ணுறதுக்கு கிரைட்டீரியாவை நம்ம ஃபாலோ பண்ணலாம். அது என்னென்ன கிரைட்டீரியான்னு பார்த்தீங்கன்னா, வைட் ரீச், ரெண்டாவது நீச் மார்க்கெட்டிங், மூணாவது காஸ்ட் எஃபெக்டிவ், நாலாவது மெஷர்மெண்ட் அண்ட் ட்ராக்கிங், அஞ்சாவது ஜென்ரேட்ஸ் பொட்டன்ஷியல் லீட்ஸ், ஆறாவது பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட், ஏழாவது ரியல் டைம் ரிசல்ட், எட்டாவது ஆடியன்ஸ் கண்ட்ரோல், ஒன்பதாவது இன்ட்ராக்டிவிட்டி, 10 ஃபேர் பிளே ஆர் ஈக்விட்டி. இந்த டாபிக்ஸை நான் 3 போர்ஷனாக பிரிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் இருக்க 3 டாபிக் ஒரு வீடியோவாகவும், 4லேருந்து 7 வரைக்கும் ஒரு வீடியோவாகவும், 8லேருந்து 10 வரைக்கும் ஒரு வீடியோவாகவும் பிரித்து 3 டாபிக்ஸாக உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இதில் ஃபஸ்ட்டு 1லேருந்து 3 வரைக்கும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வைட் ரீச். ஃபஸ்ட்டு ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்கில் இதில் பார்க்கலாம். வைட் ரீச்ன்றது ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்கில் அந்த அளவுக்கு சாத்தியம் இல்லை. ஏன்னு சொல்கிறேன்னா, இப்போ நம்ம நியூஸ் பேப்பர், ப்ராட்காஸ்டிங் அல்ல போஸ்ட் கார்ட்ஸ், மெயில்ஸ் டைரக்ட் மெயில்ஸ் மூலியமாவோ இல்லை ஃபோன் மூலியமாவோ பண்ணால், ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்கில் பண்ணும்பொழுது ஒரு குறிப்பிட்ட லொக்கேஷனுக்கோ இல்லை குறிப்பிட்ட ஏரியாவோ இல்லை குறிப்பிட்ட நாட்டுக்கு மட்டும்தான் நம்ம இந்த ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் மெத்தட்ஸை பண்ண முடியும். ஆனால் இதுவே டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ன்றது ஏற்கனவே இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி நம்ம மார்க்கெட்டிங் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இன்டர்நெட்ன்றது யூபிக்யூட்டிஸ்னா எல்லா இடத்துலையும் பரவி இருக்குன்றது அர்த்தம். உலகத்தில் 50% மக்கள் இன்டர்நெட்டை யூஸ் பண்ணுறாங்க. அப்போ நம்மளோட ப்ராடக்ட் எல்லா இடத்துக்கும் எல்லாருக்கிட்டையும் போய் சேரும். இதை இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு இன்டர்நெட் தான் பேக் போன். ஸோ இன்டர்நெட் வெப்சைட் மூலயமா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை சோஷியல் மீடியாஸ் மற்ற எல்லா பிளாட்ஃபார்மையும் யூஸ் பண்ணி நம்ம உலக அளவில் நம்ம மார்க்கெட்டிங்கை பண்ண முடியும். எல்லாருக்கும் போய் நம்ம செய்கிற பிஸ்னஸ் போய் சென்று சேரும். அதுதான் அதில் மெயின். அடுத்த பாயிண்ட், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நீங்கள் பண்ணாமல் இருக்கீங்கன்னா, நீங்கள் ஒரு பிஸ்னஸை ஆரம்பித்து
அதை யாருக்கிட்டையும் சொல்லாம இருக்கிறதுக்கு சமம். அடுத்த பாயிண்ட், நீச் மார்க்கெட்டிங். இப்போ நீங்க ஒரு பெரிய பிராண்ட், நீங்க லேடிஸ்க்கான ப்ராடக்ட்ஸை மட்டும் சேல் பண்றீங்கன்னா, இதுவே ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் மூலமா உங்களால அந்த ப்ராடக்ட்டுக்கு லேடிஸ்க்கு மட்டும் தெரிகிற மாதிரி விளம்பரப்படுத்த முடியுமா? அது பாசிபிளே இல்லை. நம்ம லேடிஸை மட்டும் டார்கெட் பண்ணி லேடிஸ்க்கு மட்டும் அட்வர்டைஸ்மெண்ட் பண்றோன்ற ஒரு ஆப்ஷன்ஸோ ஒரு கண்ட்ரோலோ நம்ம கிட்ட கிடையாது ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்கை பொறுத்த வரைக்கும். இதுவே டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல பார்த்தீங்கன்னா, நீங்க யார் டார்கெட் பண்ணி விற்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் டார்கெட் பண்ணி உங்களால விற்க முடியும். அதுக்கு ஒரு சில பாசிபிள் மெத்தட்ஸ் எல்லாம் இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெமோகிராஃபிக் பேஸ்ட் நீங்க மார்க்கெட்டிங் பண்ணலாம், லொகேஷன் பேஸ்ட் மார்க்கெட்டிங், இன்ட்ரெஸ்ட் பேஸ்டு இல்ல பிஹேவியர் பேஸ்டான மெத்தட்ஸை யூஸ் பண்ணி நீங்க மார்க்கெட்டிங் பண்ண முடியும். இதுக்கெல்லாம் ஒரு சில டூல்ஸ் இருக்கு. அது என்னென்ன டூல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் ஆட்வர்ட்ஸ், ஃபேஸ்புக் பிஸ்னஸ் மேனேஜர், லிங்க்டன், இந்த மாதிரியான ஃப்ரீ டூல்ஸை யூஸ் பண்ணி நம்ம டார்கெட் ஆடியன்ஸுக்கு மட்டும் விளம்பரப்படுத்தலாம். இன்னொரு எடுத்துக்காட்டை கொடுக்குறேன். இப்போ நீங்க ஒரு ஆன்லைன் சேல் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுல ஒரு கஸ்டமர் வந்து உங்க வெப்பேஜை பார்த்துட்டு அதோட டீட்டெயில்ஸு, ஸ்டார் ரேட்டிங், ரிவ்யூ எல்லாம் பார்த்துட்டு திருப்பி வேற வெப்சைட் போறாரு. அந்த வெப்சைட்க்கு உங்களோட விளம்பரத்தை நீங்க டிஸ்பிளே பண்ண முடியும். இந்த மெத்தட் உங்களை ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்ல பண்ண முடியுமான்றதை நீங்களே யோசிச்சுக்கீங்க. மூணாவது பாயிண்ட், காஸ்ட் எஃபெக்டிவ். காஸ்ட் எஃபெக்டிவ் பொழுது ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்ல இந்த காஸ்ட் எஃபெக்டிவ் காம்பனன்ட்ஸை யூஸ் பண்ண முடியுமா? காஸ்ட் எஃபெக்டிவ் இந்த மெத்தடுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இப்போ நீங்க ஒரு விளம்பரம் ஒரு நியூஸ் பேப்பருக்கோ இல்லை ஒரு வீக்லி மேகசின் விளம்பரம் கொடுக்க போறீங்கன்னா என்ன பார்ப்பீங்க? அவங்களோட காப்பீஸ் வந்து 1 லட்சம் காப்பி விற்குது இல்லை 2 லட்சம் காப்பி விற்குதுன்னு நீங்க பார்த்துட்டு தான் விளம்பரம் கொடுக்குறீங்க. ஆனா நீங்க விளம்பரம் கொடுக்கும் பொழுது அவங்க வாங்குற காசு அவங்களோட பத்திரிக்கை எத்தனை காப்பீஸ் விற்குதோ அதுக்கு தான் வாங்குவாங்க. எக்ஸாம்பிள், இப்போ அவங்களது 1 லட்சம் காப்பி விற்குதுன்னா அவங்க அந்த 1 லட்சம் காப்பிக்கான அமௌண்ட்டை தான் உங்ககிட்ட வாங்குவாங்க. ஆனா நீங்க கொடுத்த விளம்பரங்களை எத்தனை மக்கள் பார்த்துருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? 1 லட்சம் பேருமே அந்த விளம்பரத்தை பார்த்துருப்பாங்களா? சரி, நம்ம ஒரு தோராயமா ஒரு 40,000 பேர் 45,000 பேர் உங்க விளம்பரத்தை பார்த்துருப்பாங்கன்னு நினைச்சா, அப்போ நீங்க செலவு பண்ண காசு 1 லட்சம் பேருக்குன்னு காசு செலவு பண்ணி இருக்கீங்க. ஆனா அந்த விளம்பரத்தை பார்த்தது ஒரு 45,000 பேர் தான் பார்த்துருக்காங்க. நீங்க போயிட்டு அந்த நியூஸ் பேப்பர் கம்பெனி கிட்ட கேட்க முடியுமா, நான் 1 லட்சம் பேர் பார்க்கணும்னு விளம்பரம் கொடுத்தேன், ஆனா ஒரு 45,000 பேர் தான் அந்த விளம்பரம் பார்த்துருக்காங்க, மீதி காசை எனக்கு கொடுங்கன்னு கேட்க முடியுமா உங்களால? ஆனா இதுவே டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல நீங்க எத்தனை பேரை டார்கெட் பண்ணீங்களோ அத்தனை பேருக்கு உங்களுக்கான விளம்பரத்தை கொடுக்க முடியும். எத்தனை பேர் உங்க விளம்பரத்தை பார்த்துருக்காங்களோ அதுக்கு மட்டும் நீங்க பே பண்ணா போதும். அந்த மெத்தடுக்கு பேர் தான் பேப்பர் கிளிக், பிபிசின்னு வாங்க. உங்க அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்துட்டு எத்தனை பேர் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை கிளிக் பண்ணி பார்த்தாங்களோ அவங்களுக்கு மட்டும் நீங்க பே பண்ணா போதும். மற்ற ஆட்களுக்கு பே பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதுதான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கும் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்க்கும் உள்ள வித்தியாசங்கள். மீதி உள்ள அடுத்தடுத்த வித்தியாசங்கள் என்னென்னன்றதை வரும் வீடியோவில் நான் சொல்லித்தரேன். தேங்க்யூ.